வேலூர் மாவட்டம் நாற்றம்பள்ளியில் உள்ள தனியார் கல்லூரியில் எரிக்கல் விழுந்ததாக கூறப்படும் இடத்தில் அதிகாரிகள் 2வது நாளாக ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். நாற்றம்பள்ளியில் உள்ள தனியார் கல்லூரியில் நேற்று மாலை வானிலிருந்து விழுந்த எரிக்கல் ஒன்று திடீரென பலத்த சத்தத்துடன் வெடித்துள்ளது. இதில் கல்லூரி வளாகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த பேருந்துகளின் கண்ணாடிகள் உடைந்தன. அங்கிருந்த மரங்களும் தீப்பிடித்து எரிந்தன. மர்ம பொருள் வெடித்ததில் கல்லூரி பேருந்து ஓட்டுநர் உயிரிழந்தார். கல்லூரி பணியாளர்கள் 3 பேர் காயமடைந்தனர். இதனால் ஏற்பட்ட பதற்றம் காரணமாக கல்லூரிக்கு 10ஆம் தேதி வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு விரைந்த இஸ்ரோ விஞ்ஞானி பாலமுருகன் தலைமையிலான குழுவினர் கல்லூரி வளாகத்தில் விழுந்தது வெடிகுண்டு அல்ல, எரிகல்லாக இருக்கலாம் என்று தெரிவித்தனர். 2வது நாளாக இன்றும் விஞ்ஞானிகள் ஆய்வு மேற்கொள்ள உள்ளனர். இதனிடையே மாவட்ட ஆட்சியர் நந்தகோபால் உட்பட அரசு அதிகாரிகள் சம்பவ இடத்தில் இன்றும் ஆய்வு மேற்கொண்டனர். நமது செய்தியாளர் செந்தில்குமாரிடம் தொலைபேசி வாயிலாக கூடுதல் தகவல்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். செந்தில்குமார், வணக்கம். கல்லூரி வளாகத்தில் இன்னைக்கு யார் யாரெல்லாம் ஆய்வு மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க செந்தில்? இப்போதைய நிலைமை அங்க எப்படி இருக்கிறது? வணக்கம் மனோஜ். கல்லூரியில் விஜயகுமார் டிஎஸ்பி சென்னை சேர்ந்த கமோண்டோ, அதாவது பாம் ஸ்குவாட் என்பார்கள், வெடி கண்டுபிடிப்பு இலக்க செய்யும் பாம் ஸ்குவாட் இப்போ ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். அதே போல் மாவட்ட கலெக்டர் நந்தகோபால் ஆய்வு மேற்கொண்டார். இதைத் தொடர்ந்து இஸ்ரோ ஹைதராபாத்திலிருந்து வருகை புரிந்துள்ள பாலமுருகன் தலைமையில் சென்னை ஆராய்ச்சியாளர்கள் ராகவன், பவித்ரா, ரவிராஜ் இவர்கள் மேற்கொண்டு ஆய்வுகள் மேற்கொண்டு வருகின்றனர். நேற்று நடைபெற்ற சுமார் 12:30 மணி அளவில் ஆரியதாசன் என்ஜினியரிங் காலேஜில் எரிக்கல் விழுந்தது பயங்கர சத்தத்தில் 8 பஸ் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் கல்லூரியில் உள்ள ஜன்னல் கதவுகள் அனைத்தும் உடைந்துள்ளன. இந்த சம்பவம் தொடர்பாக நேற்று அந்த ஓட்டுநர் ஒருவர் உயிரிழந்ததாக தகவல் கிடைத்தது. இன்னைக்கு வேறு யாராவதற்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கா செந்தில்? நேற்று டிரைவர் காமராஜ் என்பவர் உயிரிழந்தார். அவருக்காக கல்லூரி நிர்வாகத்தின் சார்பாக 2 லட்சம் ரூபாயும், தமிழக அரசு சார்பாக 1 லட்சம் ரூபாயும் வழங்கப்பட்டுள்ளது. இதேபோல் காயம் ஏற்பட்ட இருவர் மருத்துவமனையில், முரளி என்பவரும் சசிகுமார் என்பவரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேற்கொண்டு அவர்களுக்கு பெரிய பாதிப்பு எதுவும் நிகழாத வண்ணம் மருத்துவமனையில் ஈடுபட்டு வருகின்றனர். பள்ளி வளாகத்தில் போலீஸ் பாதுகாப்பு குவிக்கப்பட்டுள்ளது. கல்லூரி வளாகத்தில் நேற்று நாற்றம்பள்ளியில் நடைபெற்ற இந்த சம்பவம் குறித்து தொலைபேசி வாயிலாக தற்போது நிலைகளை எடுத்து கூறினீங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி செந்தில்.